குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம லாஸ்ட் கிளாஸில் விஜயன் அவரையும் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் டாபிக் வந்து பார்த்திங்கன்னா மெமரி கிளான்ஸ். ஸோ மெமரி கிளான்ஸ் அப்படின்னா மேமல்ஸ் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? மேமல்ஸ்னால் என்ன? குட்டி போட்டு தன்னோட குட்டிக்கு ஃபுட்டை பால் மூலிமா கொடுக்கக்கூடிய அனிமல்ஸ் எல்லாத்துக்கும் பேர் மேமல்ஸ் அப்படின்னு சொல்லி பேர். மேமல்ஸ் எல்லாத்துக்குமே மெமரி கிளான்ஸ் ப்ரெசென்ட் ஆகிடும். சரி, மெமரி கிளாண்ட் இருந்தால் தான் அது மேமல்ஸ் குரூப்பில் வரும். சரிங்களா? நம்ம இப்போ மெமரி கிளாண்ட்ஸ் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஒரு இன்ட்ரொடக்ஷன். இதுதான் மெமரி கிளாண்ட். ஓகேவா? இந்த மெமரி கிளாண்ட் வந்து பார்த்திங்கன்னா மேலுக்கு இருக்கும், ஃபீமேலுக்கு இருக்கும். மேலுக்கு ஃபங்க்ஷன்லெஸ்ஸாக இருக்கும், ஃபீமேலுக்கு ஃபங்க்ஷனலாக இருக்கும். சரிங்களா? மெமரி கிளாண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஃபீமேலுக்கு ஃபங்க்ஷனாக இருக்கும், மேலுக்கு ஃபங்க்ஷன்லெஸ்ஸாக இருக்கும். மெமரி கிளாண்ட்ஸ் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஃபேட்டாலாக இருக்கும். அதிகப்படியாக எதுனா ஃபேட் இருக்கும். சரிங்களா? நம்மளோட பாடி கண்டென்ட்டில் எவ்வளோ ஃபேட் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து நம்ம மெமரி கிளாண்ட் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். சரிங்களா? இது எல்லாமே ஃபேட்டு. சரிங்களா? இது எல்லாமே ஃபேட் மாலிகுலால் ஆனது. சரிங்களா? ஸ்கின்னுக்கு கீழே ஃபேட் மாலிகுலால் ஆனது. இந்த மெமரி கிளாண்டில் உள்ள நிறைய சின்ன சின்ன ஆல்வியோலை அப்படிங்கிற பார்ட் இருக்குது. இதுதான் வந்து மில்கை செக்ரேட் பண்ணக்கூடிய பார்ட். இந்த பார்ட்டில் தான் மில்க் வந்து செக்ரீஷன் ஆகுது. இந்த மாதிரி நிறைய 20 to 25 செப்பரேட் ஏரியா ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இந்த 25 செப்பரேட் ஏரியாவிலையும் கீழே ஒரு சின்ன பலூன் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்குது. அதுக்கு பேர் ஆல்வியோலை அல்லது அசினி அப்படின்னு சொல்லி பேர். இது வந்து மில்கை செக்ரீட் பண்ணுது. இந்த மில்க் செக்ரீஷன் ஆகக்கூடிய மில்க் எல்லாமே மெமரி டக்ட் அப்படிங்கிற டக்ட் இது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி கொண்டு வருது. சரிங்களா? இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் இந்த ஆல்வியோலை செக்ரேட் பண்ணக்கூடிய மில்கை கலெக்ட் பண்ணி கொண்டு வந்து முன்னாடி கொடுக்குது. சரிங்களா? இதுக்கு பேர் மெமரி டக்ட். இந்த மெமரி டக்ட்டு கலெக்ட் பண்ணி கொண்டு வர்றதை லாக்டிவோரஸ் டக்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த டக்ட்டு வாங்கிக்குது. மெமரி கிளாண்ட் கொண்டு வர மில்கை லாக்டிவோரஸ் டக்ட்டு வாங்கிக்குது. சரிங்களா? இந்த மெமரி கிளாண்டோட முன்னாடி ஒரு ரவுண்ட் ஷேப் ஸ்ட்ரக்சர் இருக்கும். இது வந்து பிக்மெண்ட் அதிகமாக இருக்கும், மெலானின் பிக்மெண்ட் இருக்கும். இந்த பகுதிக்கு பேர் ஏரியோலா அப்படின்னு சொல்லி பேர். மெமரி கிளாண்டோட முன்பகுதியில் ரவுண்ட் ஷேப்பில் வந்து மெலானின் பிக்மெண்ட் அதிகமாக ப்ரெசென்ட் ஆகிருக்கு, பிக்மெண்டட் ஏரியாவாக இருக்கும். அந்த ஏரியாவுக்கு பேர் ஏரியோலா அப்படின்னு சொல்லி பேர். இது வந்து பிளாக் கலரில் இருக்கும். இந்த ஏரியோலா அப்படிங்கிற பார்ட்டுக்குள்ளே எல்லாம் செபேசியஸ் கிளாண்ட் அப்படின்னு ஒரு எண்ணெய் சுரப்பி இருக்குது. அது வந்து இந்த எண்ணெயை செக்ரேட் பண்ணிகிட்டே இருக்கும். அது வந்து இந்த நிப்பிளில் வந்து வெடிப்பு உருவாகாமல் இருக்கிறதுக்காக உள்ள செபேசியஸ் கிளாண்ட் ப்ரெசென்ட் ஆகும். இதுதான் நிப்பிள். சரியா? இந்த நிப்பிளில் நிறைய சின்ன சின்ன மைனூட் ஹோல்ஸ் இருக்குது. அந்த ஹோல்ஸ் வழியாக தான் மில்க் வெளியில் வரும். இந்த லாக்டிவோரஸ் டக்ட் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா, இந்த முன்னாடி டக்ட் இருக்கும். இந்த இடத்துல சின்னதாக ஒரு பை மாதிரி ஸ்ட்ரக்சர் இருக்கும் எல்லாத்துக்குமே. ஒவ்வொரு லாக்டிவோரஸ் டக்டோட எண்ட்லேயும் ஒரு சின்ன பேக் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்கும். இது செக்ரீட் ஆகக்கூடிய மில்க் எல்லாம் வந்து இங்கே ஸ்டோரேஜ் ஆகிடும். சரியா? இங்கே செக்ரீட் ஆகக்கூடிய மில்க் எல்லாம் வந்து இந்த இடத்துல ஸ்டோரேஜ் ஆகிடும். இதுக்கு பேர் சைனசஸ் அப்படின்னு சொல்லி பேர். இந்த சைனசஸில் தான் மில்க் எல்லாம் ஸ்டோரேஜ் ஆகிருக்கும். சரி, எப்போ வந்து முன்னாடி டச்சப் ஆகுதோ அல்லது அந்த குழந்தை பால் குடிக்குதோ அப்போ இந்த மில்க் இதுலேருந்து இந்த ஸ்டோரேஜ்லேருந்து வெளியில் வரும். அது வரை உள்ள அப்படியே ஸ்டோரேஜ் இந்த இடத்துல ஸ்டோரேஜாக இருந்துக்கிட்டே இருக்கும். சரி, இதுதான் மெமரி கிளாண்ட். இதெல்லாம் மெமரி டக்ட். இதெல்லாம் பார்த்துக்கோங்க. சரிங்களா? இது ஃபுல்லாக ஃபேட்டு. நம்ம உடம்புல எவ்வளோ ஃபேட் டெபாசிட்டேஷன் இருக்கோ அதை பொறுத்து மெமரி கிளாண்டோட சைஸ் மாறும். சரியா? நம்ம பாடியில் மெமரி கிளாண்டை எவ்வளோ ஃபேட் கண்டென்ட் டெபாசிட்டேஷன் ஆகிருக்கோ அதை பொறுத்து மெமரி கிளாண்டோட சைஸ் வேறுபடும். சரிங்களா? இதுதான் மெமரி கிளாண்ட். ப்ளஸ் இன்னொன்று இருக்குது, அதையும் கேட்பாங்க. மெமரி கிளாண்டோட சைஸ்க்கும் மில்க் செக்ரேஷனுக்கும் சம்மந்தம் கிடையாது. சரியா? மெமரி கிளாண்ட் சின்னதாக இருந்தாலும் மில்க் செக்ரேஷன் இருக்கும், மெமரி கிளாண்ட் பெருசாக இருந்தாலும் மில்க் செக்ரேஷன் ஒரே மாதிரி தான் இருக்கும். மெமரி கிளாண்டோட சைஸு ஃபேட் டெபாசிட்டேஷன் பொறுத்து இருக்குது. சரியா? இப்படி தான் புக்கில் இருக்குது. ஓகேங்களா? இப்போ நம்ம பார்ப்போம் மெமரி கிளாண்டை. இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகேங்களா? நம்ம சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் மனசில் வச்சுட்டு இதை படிங்க, உங்களுக்கு நல்லா தெளிவாக புரியும்.
The mammary glands, they are modified sweat glands. Sweat glands means வியர்வை சுரப்பிகள். சரியா? வியர்வை சுரப்பி தான் மெமரி கிளாண்டாக மாறி இருக்கு. சரிங்களா? இதை 1 மார்க்கில் கேட்பாங்க, மார்க் பண்ணிக்கோங்க. they are present both sex. both sexனா மேலும் ஃபீமேலும். இந்த மெமரி கிளாண்ட் மேல்லே இருக்கும், ஃபீமேல்லே இருக்கும். இட் இஸ் rudimentary in male. இதை 1 மார்க்கில் கேட்பாங்க, மார்க் பண்ணிக்கோங்க. மேலில் இது ஃபங்க்ஷன்லெஸ்ஸாக இருக்கும், செயல்படாத நிலையில் இருக்கும். மேலில் தேவைப்பட்டால் செயல்பாட்டு கொண்டு வர முடியும். சரி, அந்த மாதிரி டெக்னாலஜிலாம் இருக்குது. அண்டு ஃபங்க்ஷனல் இன் ஃபீமேல்ஸில் மட்டும் ஃபங்க்ஷனில் இருக்குது நேச்சரில். எ பேர் ஆஃப்னா ஒரு ஜோடி மெமரி கிளாண்ட்ஸ் லொக்கேட்டட் இன் தோராக் ரீஜன். தோராக்னா ஜஸ்ட் பகுதியில் ஒரு ஜோடி மெமரி கிளாண்ட் ப்ரெசென்ட் ஆகிருக்கு, மேலுக்கும் ஃபீமேலுக்கும் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இட் கண்டைன் கிளாண்டுலர் டிஷ்யூ வேரியபிள் குவான்டிட்டிஸ். அப்படின்னா சின்னதாக பெருசாக இந்த மாதிரி நிறையா கிளாண்டுலர் டிஷ்யூ ஆஃப் ஃபேட் வித் மீடியன் நிப்புள். உள்ள கொழுப்பு அதிகமாக டெபாசிட்டேஷன் ஆகிருக்கு. வித் மீடியன் நிப்புள், அதுக்கு வெளிப்பகுதியில் ஒரு நிப்புள் இருக்குது. சரௌண்டட் பை எ பிக்மெண்ட் ஏரியா கால்டு ஏரியோலா. சரியா? இது ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா வேரியபிள் சைஸில் கிளாண்ட் இருக்குது, ப்ளஸ் ஃபேட் இருக்குது. இதனோட முன்பகுதியில் பிக்மெண்ட் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ரவுண்ட் ஷேப் இருக்குது, அதுக்கு பேர் ஏரியோலா அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? There are several sebaceous glands called areolar glands found in the surface of the reduced cracking of the skin of the nipple. நிப்புளில் வெடிப்பு வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் கிராக்கிங் உராய்வு நடைபெறக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் அந்த பிக்மெண்டட் ஏரியாவுக்குள்ளார ஒரு கிளாண்ட் இருக்குது. அந்த கிளாண்டுக்கு பேர் செபேசியஸ் கிளாண்ட் அல்லது ஏரியோலர் கிளாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து எண்ணெய் போன்ற பொருளை சுரக்கும். அப்படி சுரக்கிறதுனால வெடிப்புகள் வராது, கிராக்கிங் நடக்காது. They are internally each memory and consist of 2 to 25 lobes. இந்த மெமரி கிளாண்டுக்குள்ளார 2லிருந்து 25க்கு மேலேயும் மெமரி லோப்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. They are separated by fat and connective tissues. பாருங்கள், இதுக்குள்ளார நிறைய கிளாண்டலர் டிஷ்யூ இருக்குது. இதெல்லாம் பிரிக்கிறதுக்கு பேர் ஃபேட். இதுக்கு நடுவில் எல்லாம் என்ன இருக்குது? கொழுப்பு இருக்குது. கொழுப்பாலும் கனெக்டிவ் டிஷ்யூவாலும் அந்த ஒவ்வொரு மெமரி கிளாண்டுக்குள்ளே இருக்கிற ஸ்ட்ரக்சரும் பிரிக்கப்பட்டிருக்கு. Each lobe is made up of lobules which contain acini or alveoli. ஒவ்வொரு லோபோட எண்ட்லையும் ஒரு ரவுண்ட் ஷேப் சுரப்பி செல் இருக்குது, அதுக்கு பேர் அசினி அல்லது ஆல்வியோலை அப்படின்னு சொல்லி பேர். லைனடு வித் எபித்தீலியல் செல்ஸ். இது எபித்தீலியல் செல் அப்படிங்கிற செல்லால் கவரப்பட்டிருக்கு. The cells of the alveoli secrete milk. இந்த alveoli தான் மில்கை செக்ரீட் பண்ணுது. The alveoli open into memory tubules. இந்த alveoli ஃபஸ்ட் ஓப்பன் ஆகிறது மெமரி டியூபுல்ஸ். இந்த மெமரி டியூபுல்ஸ் எல்லாம் ஜாயிண்ட் டு ஃபார்ம் மெமரி டக்ட். இங்கே பாருங்கள், இது அசினி வந்து மெமரி டியூபுல்ஸ் வருது. இந்த மெமரி டியூபுல்ஸ் எல்லாம் ஒன்றா ஜாயிண்ட் ஆகிறது மெமரி டக்ட். இந்த மெமரி டக்ட் எல்லாம் ஒன்றா ஜாயிண்ட் ஆகிறது மெமரி ஆம்புல்லா அப்படின்னு சொல்லி பேர். several memory ducts join to form wider memory ampulla. நிறைய மெமரி டக்ட் ஒன்றா சேர்ந்து மெமரி ஆம்புல்லா அப்படிங்கிற டியூப்குள்ளே போகுது. விச் இஸ் கனெக்டட் வித் லாக்டிவரஸ் டக்ட். இந்த டக்ட் எங்கே போய் கனெக்ட் ஆகுது? லாக்டிவரஸ் டக்டில் போய் கனெக்ட் ஆகுது. இந்த நிப்புளுக்கு பக்கத்தால் அண்டர் த நிப்புளுக்கு உள்ள ஈச் லாக்டிவரஸ் டக்ட் எக்ஸ்பேண்ட்ஸ் டு ஃபார்ம் லாக்டிவரஸ் சைனஸ். இந்த நிப்புளுக்கு உள்ள இது வந்து பெருசாகி சின்ன பை மாதிரி இருக்குது, அதுக்கு பேர் லாக்டிவரஸ் சைனஸ் அப்படின்னு சொல்லி பேர். விச் சர்வ்ஸ் எ ரிசீவர் ஆஃப் மில்க். இது என்ன பண்ணுதுன்னா, இங்கேருந்து வரக்கூடிய பால் எல்லாத்தையும் இங்கே சேகரித்து வச்சுக்குது. இந்த மாதிரி நிறைய ஒவ்வொரு டியூபும் இந்த இடத்துல பாலை வந்து சேகரித்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கும். Each lactivorous duct open in separately by minute pore and surface of the nipple. ஒவ்வொரு லாக்டிவரஸ் டக்ட்டும் இந்த நிப்பிளில் நிறைய சின்ன சின்ன மைன்யூட் போர் இருக்குது, அந்த போரில் வந்து ஓப்பன் ஆகும். சரியா? இது ஒரு 5 மார்க் கொஸ்டின், மார்க் பண்ணிக்கலாம். இதுக்கு அடுத்து ஜென்ரலாக த நார்மல் டெவலப்மெண்ட் ஆஃப் தி பிரஸ்ட் பிகன்ஸ் வித் தி பியூபர்ட்டி. இந்த பிரஸ்ட்டு எப்போ டெவலப் ஆகுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு பியூபர்ட்டி மென்சன் சைக்கிள் அட்டன் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகிட்டே வரும்.
ஃபஸ்ட்டு மென்சுரல் சைக்கிள் அப்போ கொஞ்சம் பெருசாகும், அப்புறம் செகண்ட் மென்சுரல் சைக்கிள் கொஞ்சம் பெருசாகும், தேர்ட் ஒவ்வொரு மென்சுரல் சைக்கிளுக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகிட்டே வரும். பிகாஸ் இது சேஞ்சஸ் டியூரிங் ஈச் மென்சுரல் சைக்கிள். ஒவ்வொரு மென்சுரல் சைக்கிளுக்கும் இந்த பிரஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துட்டே வரும். நான் ப்ரெக்னென்ட் உமன், குழந்தை பெற்றுக்காத பெண்களுக்கு இது வளராது. ஓகேவா? குழந்தை பெற்றுக்காத பெண்களுக்கு இது வளராது. இந்த கிளாண்டுலர் ஸ்ட்ரக்சர் இஸ் லார்ஜர்லி அண்டர் டெவலப்டு. குழந்தை பெற்றுக்காத நான் ப்ரெக்னென்ட் உமன், அவங்க வந்து ப்ரெக்னென்ட்டே ஆகலை அப்படின்னா அவங்களுக்கு வளராது, அப்படியே இருந்துகிட்டே இருக்கும். அண்டு பிரஸ்ட் சைஸ் லார்ஜர்லி டியூ டு அமௌண்ட் ஆஃப் ஃபேட் டெபாசிட்டிஸ். குழந்தை பெற்றுக்காதவங்களுக்கு இந்த பிரஸ்ட்டு டெவலப்மெண்ட் ஆகாது. சரியா? ஃபேட் மட்டும்தான் டெபாசிட் ஆகிருக்கும். The size of the breast does not have any influence of the efficiency of lactation. இதுதான் 1 மார்க்கில் கேட்பாங்க. பிரஸ்ட்டோட சைஸ் வச்சு மில்க் செக்ரேஷன் அதிகமாக இருக்குன்னு சொல்லக்கூடாது. பிரஸ்ட்டோட சைஸுக்கும் மில்க் செக்ரேஷனுக்கும் சம்மந்தம் கிடையாது. The size of the breast does not have influence of the efficiency of lactation. lactation பால் சுரக்கிறது. பிரஸ்ட்டோட சைஸ் வச்சு பால் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம முடிவு வரக்கூடாது. இதை கேட்பாங்க. ஓகேங்களா? மார்க் பண்ணிக்கோ. இதுவரை ஒரு 5 மார்க் கொஸ்டின். ஓகேங்களா? நெக்ஸ்ட் அடுத்த டாபிக் போகலாம். இஃப் யூ ஹேவ் எனி டவுட் ஆஸ்க் டு மீ. ஓகே, நெக்ஸ்ட்டு கேமெட்டோஜெனிசிஸ். Gamete means gamete, genesis means formation. So formation of gamete is called as gametogenesis. Okay, formation of gamete is called as gametogenesis. நமக்கு 2 type of gamete இருக்கு. ஒன்று மேல் gamete, இன்னொன்று ஃபீமேல் gamete. மேல் gameteக்கு பேர் ஸ்பெர்ம், ஃபீமேல் gameteக்கு பேர் ஓவா. சரியா? The gametogenesis is a process. Formation of gamete is called as gametogenesis. இது ஒரு 2 மார்க்கில் கேட்பாங்க, மார்க் பண்ணிக்கோங்க. வாட் இஸ் gametogenesis? 2 types of gamete இருக்கும். ஒன்று ஸ்பெர்ம்ஸ், இன்னொன்று ஓவா. சரியா? இந்த ஸ்பெர்ம்ஸும் ஓவரையும் பிரைமரி செக்ஸ் ஆர்கன்ஸ். சரியா? ஸ்பெர்ம்ஸும் ஓவாவும் நமக்கு பிரைமரி செக்ஸ் ஆர்கன்ஸ். சரிங்களா? இது 1 மார்க்கில் கேட்பாங்க. பிரைமரி செக்ஸ் ஆர்கன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெர்ம்ஸும் ஓவரி. இன் ஆல் செக்ஸுவல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ். இந்த கேமெட்டோஜெனிசிஸில் என்ன டைப் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் நடக்கும்னா மியாசிஸ் டைப் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் நடக்கும், செல் டிவிஷன் நடக்கும். சரியா? மியாசிஸ் டைப் ஆஃப் செல் டிவிஷன். இதே 1 மார்க்கில் கேட்பாங்க. மியாசிஸ் பிளேஸ் த மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் ரோல் இன் ப்ராசஸ் ஆஃப் கேமெட்டோஜெனிசிஸ். கேமெட்டோஜெனிசிஸில் மிக முக்கிய பங்காற்றுவது மியாசிஸ் செல் டிவிஷன். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஸ்பெர்ம் எப்படி உருவாகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸ்பெர்ம் உருவாகிற ப்ராசஸ்க்கு பேர் ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ். த ஃபார்மேஷன் ஆஃப் ஸ்பெர்ம் இஸ் கால்ட் அஸ் ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ். இதை 1 மார்க்கில் கேட்பாங்க. சரியா? ஆல்ரெடி நம்ம டெஸ்டிஸில் படிச்சிட்டோம். இப்போ நாம் அது எப்படி உருவாகுதுன்னு சொல்லி இப்போ மறுபடியும் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ்னு என்ன? ஸ்பெர்ம் உருவாகிறதுக்கு பேர் ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ். இந்த ஸ்பெர்ம் எப்படி உருவாகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதாங்க டெஸ்டிஸு. டெஸ்டிஸோட கிராஸ் செக்ஷன் இது. சரியா? ஸ்பெர்ம் எதுலேருந்து உருவாகுதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஸ்பெர்மட்டோகோனியா அப்படின்னு ஒரு செல் இருக்குது. அந்த செல் தான் ஸ்பெர்மாக வளருது. அந்த செல் தான் என்ன வளருது? ஸ்பெர்மாக வளருது. நம்ம பக்கத்தில் செர்டோலி செல்ஸ்னு ஒன்று படித்தோம் இல்லையா? அது என்ன பண்ணுதுன்னு படித்தோம். ஸ்பெர்ம் வளர்கிறதுக்கு தேவையான ஃபுட்டு இதுதான் கொடுக்குதுன்னு சொல்லி படித்தோம். இது போக பக்கத்தில் இன்டர்ஸ்டீஷியல் செல்ஸ்னு ஒன்று இருக்குன்னு சொல்லி படித்தோம். அது என்ன பண்ணுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டெஸ்டோஸ்டிரோன் அப்படின்னு ஹார்மோன் எல்லாம் சுரக்குதுன்னு சொல்லி படித்தோம். சரியா? இதுதான் ஸ்பெர்ம் உருவாகிறது. இது வந்து இன்னும் க்ளோஸில். ஓகேவா? இதுதான் வந்து பார்த்திங்கன்னா செர்டோலி செல். இதெல்லாம் ஸ்பெர்ம் செல், ஸ்பெர்மட்டோகோனியா செல்ஸ். இந்த செல் வந்து இந்த செல்லை சாப்பிட்டு இப்படி ஸ்பெர்மாக வளருது. ஓகேவா? இது ஸ்பெர்ம் மதர் செல்லு. இது பக்கத்தில் செர்டோலி செல்ஸு. இந்த செல்ஸ் வந்து இதை கொஞ்சம் கொஞ்சமாக இதை எடுத்து சாப்பிட்டு இப்படி வளருது, ஸ்பெர்மாக வளருது. இது எப்படி செல் டிவிஷன் நடக்குதுன்னு இப்போ பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போது ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ் எப்படி நடக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இதுதான் ஸ்பெர்மட்டோஜெனிசிஸு.
இதை ஸ்பெர்மட்டோகோனியா மதர் செல்ஸ். இது வந்து 2N இருக்குது. சரி, 2N 46 குரோமோசோம் இருந்தால் அதுக்கு பேர் 2N. 23 ஜோடி இருக்குது. நம்ம உடம்பு செல் இப்படி தான். இது வந்து ஒரு மைட்டாசிஸ் செல் டிவிஷனாக பிரியுது. மைட்டாசிஸ் செல் டிவிஷனில் எத்தனை செல் வரும்? 2 செல் வரும். ரெண்டுமே என்ன இருக்கும்? 2N இருக்கும். இப்படி ஒரு செல், இப்படி ஒரு செல் வருது. இது ரெண்டுமே 2N இருக்கும். இதை வந்து நீங்கள் பார்க்க வேண்டாம். இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. அதனால் ஒன்றை மட்டும் நம்ம படிச்சுக்கலாம். இன்னொன்று அதே மாதிரி நடக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? இப்படி மைட்டாட்டிக் செல் டிவிஷன் நடந்து வர்றதுக்கு பேர் பிரைமரி ஸ்பெர்மட்டோசைட்ஸ் அப்படின்னு சொல்லி பேர். பிரைமரி என்னென்னா முதல்ல வரக்கூடிய ஸ்பெர்மட்டோசைட்ஸ் அப்படின்னு சொல்லி பேர். இது என்ன வரும்னா 2N அப்படியே இருக்கும். சரியா? இதுக்கு அடுத்தது ஒரு மியாசிஸ் செல் டிவிஷன் நடக்குது. மியாசிஸில் 2 இருக்குது. ஒன்று மியாசிஸ் 1, மியாசிஸ் 2, 2 டிவிஷன் நடக்கும். மியாசிஸ் செல் டிவிஷன் வர்றப்ப 2N வந்து என்ன குறைஞ்சிரும். இது ரொம்ப முக்கியம். 2N வந்து என்ன குறைஞ்சிரும். இதில் 46 குரோமோசோம் இருக்கும். இதில் 23 குரோமோசோம் இருக்கும். இது ரெண்டாக பிரியுது. இதுக்கு பேர் மியாசிஸ் ஃபஸ்ட்டு செல் டிவிஷன் அப்படின்னு சொல்லி பேர். இது 46 குரோமோசோம், இது 23 குரோமோசோம். இது செகண்டாக உருவாகிறனால இதுக்கு பேர் செகண்டரி ஸ்பெர்மட்டோசைட் அப்படின்னு சொல்லி பேர். இதை 1 மார்க்கில் கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. பிரைமரி ஸ்பெர்மட்டோசைட்ஸ் வந்து 2N நம்பர் ஆஃப் குரோமோசோம். செகண்டரி ஸ்பெர்மட்டோசைட்ஸு N நம்பர் ஆஃப் குரோமோசோம். இது 1 மார்க்கில் கேட்பாங்க. சரியா? இது ஃபஸ்ட்டு மியாட்டிக் செல் டிவிஷன். இதுக்கப்புறம் 2 செகண்ட் மியாட்டிக் செல் டிவிஷன் நடக்குது. இது 2 பிரியுது. இது N நம்பர் தான், இது N நம்பர் தான். இது 23 குரோமோசோம் தான், இது 23 குரோமோசோம் தான். சரி, இது 2 பிரிஞ்சிருது. இதுக்கு பேர் ஸ்பெர்மாடிட் அப்படின்னு சொல்லி பேர். இதுக்கு பேர் என்ன? ஸ்பெர்மாடிட். இது செல்லாக தான் இருக்கும். இந்த மாதிரி 4 ஸ்பெர்மாடிட் ஃபார்மேஷன் ஆகிறது எப்போ? மியாசிஸ் 2 செல் டிவிஷன் நடக்கிறோம். இதுக்கப்புறம் இது வளர்ந்து ஸ்பேமாக மாறுது. இது வளர்ந்து ஸ்பேமாக மாறக்கூடிய ப்ராசஸுக்கு பேர் ஸ்பெர்மியோஜெனிசிஸ் அப்படின்னு சொல்லி பேர். இது 2 மார்க்கில் கேட்பாங்க. ஸ்பெர்மாடிட்டு ஸ்பேமாக வளர்ந்து ஒரு ஸ்பேம் ஆகிறதுக்கு பேர் ஸ்பெர்மியோஜெனிசிஸ் அப்படின்னு சொல்லி பேர். இதுக்கு பேர் ஸ்பெர்மட்டோசோவா. ஸ்பெர்மட்டோசோவானாலும் ஒன்று தான், ஸ்பேம்னாலும் ஒன்று தான். சரி, ஸ்பெர்மட்டோசோவோட ஷார்ட் ஃபார்ம் தான் ஸ்பேம். ஓகேவா? இதுக்கு பேர் ஸ்பெர்மியோஜெனிசிஸ் அப்படின்னு சொல்லி பேர். ஸ்பெர்மாடிட்டு ஸ்பேமாக மாறதுக்கு பேர் ஸ்பெர்மியோஜெனிசிஸ். இதுதாங்க ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ். இதுக்கு பேர் ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ். இது மேலில் நடக்கிறது. இதுக்கு அடுத்தது ஃபீமேல். ஃபீமேலில் ஓவா ப்ரொடக்ஷன் நடக்கும். ஓவா ப்ரொடக்ஷன் ஆகிறதுக்கு பேர் ஊஜெனிசிஸ் அப்படின்னு சொல்லி பேர். ஓவா ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு பேர் ஊஜெனிசிஸ். ஓவா ப்ரொடியூஸ் ஆகிற செல்லுக்கு பேர் ஊகோனியா அப்படின்னு சொல்லி பேர். சரியா? ஓவா ப்ரொடக்ஷன் ஆகிற செல்லுக்கு பேர் ஊகோனியா அப்படின்னு சொல்லி பேர். இதுலேயும் அதே மாதிரி தான். ஃபஸ்ட்டு ஒரு மைட்டாசிஸ் செல் டிவிஷன் நடக்குது. ஃபஸ்ட்டு மைட்டாசிஸ் செல் டிவிஷன் நடக்குது. மைட்டாசிஸ் செல் டிவிஷன் நடக்கிறப்ப 2 செல் ஃபார்மேஷன் ஆகுது. சரியா? இதை விட்டுருங்க, நீங்கள் இது படிச்சுன்னா கன்ஃபியூஷன். ஒன்றை மட்டும் பார்த்துக்குவோம். மைட்டாட்டிக் செல் டிவிஷன் நடக்கிறப்ப இது 46 குரோமோசோம் இருக்குது. இதுவும் 46 குரோமோசோமாக தான் இருக்கும். 46 இருந்தால் அதுக்கு 2Nன்னு சொல்லுவோம். 23 ஜோடி. ஃபஸ்ட்டு உருவாகிறதுனால அதுக்கு பேர் பிரைமரி ஊசைட் அப்படின்னு சொல்லி பேர். ஓகேவா? இப்போ மைட்டாசிஸ் செல் டிவிஷன் முடிஞ்சிருச்சு. அடுத்து மியாசிஸ் செல் டிவிஷன் நடக்குது. மியாசிஸ் செல் டிவிஷன் நடக்கிறப்ப 2N என்னவும் N நம்பராக மாறும். 46 இருக்கிறத 23 மாறும். ஃபஸ்ட்டு மியாசிஸ் செல் டிவிஷன் நடக்கிறப்ப 2 செல் வருது. ஒன்று பெருசாக இருக்குது, ஒன்று சின்னதாக இருக்குது. பெருசாக இருக்கிறது ஃபங்க்ஷன் ஆகும், சின்னதாக இருக்கிறது ஃபங்க்ஷன் ஆகாது. இது வேஸ்ட்டு. சரி, இது ஃபங்க்ஷன் ஆகாது, செத்து போய் வெளியே போயிடும். சரி, மியாசிஸ் செல் டிவிஷன் நடக்கிறப்ப ஃபஸ்ட்டு மியாசிஸ் செல் டிவிஷன் நடக்கிறப்ப 2 செல் ஆகுது. ஒன்று பெருசாக இருக்குது, ஒன்று சின்னதாக இருக்குது. சின்னதாக இருக்கிறது செத்து போயிடுது, அந்த ஃபங்க்ஷன்லெஸ். இது பெருசாக இருக்குது, இது ஃபங்க்ஷன் ஆகும். இது செகண்டாக வருவதனால இதுக்கு பேர் செகண்டரி ஊசைட் அப்படின்னு சொல்லி பேர். இது N நம்பர் ஆஃப் குரோமோசோமாக இருக்கும். 23 மட்டும் இருக்கும். இந்த ஃபஸ்ட்டு வேஸ்டேஜ் வரதுக்கு பேர் ஃபஸ்ட்டு போலார் பாடி. ஃபஸ்ட்டு உருவாகிற போலார் பாடிக்கு பேர் ஃபஸ்ட்டு போலார் பாடி.
இதுக்கடுத்து மியாசிஸ் செல் டிவிஷன் 2 நடக்குது. மியாசிஸ் செல் டிவிஷன் 2 நடக்கிறப்ப இது 2ஆக பிரியுது. இது ஒன்று பெருசாக வருது, ஒன்று சின்னதாக வருது. சின்னதாக வருது வேஸ்ட், இது ஃபங்க்ஷன்லெஸ் ஆகிடும், செத்து போய் வெளியே போயிடும். இது செகண்டாக ஒரு நடக்கு பேர் செகண்ட் போலார் பாடி அப்படின்னு சொல்லி பேர். சரியா? இது 2வது வர்றது பெருசாக இருக்குது, இதுக்கு பேர் ஓவம் அப்படின்னு சொல்லி பேர். இதுதான் ஓவா அப்படின்னு சொல்லி பேர். சரிங்களா? இதுதான் ஃபீமேலில் நடக்கூடிய ஊஜெனிசிஸ் அப்படின்னா ஓவம் ஃபார்மேஷன். ஓகே, இப்போ புரியுதா? இது 2க்கும் பேர் கேமெட்டோஜெனிசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதில் வேறு ஏதாவது டவுட் இருக்குன்னா கேளுங்க. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.